அது மாதிரிலாம் இது பண்ணணும். அது மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே நீங்க மூஞ்சி கழுவிட்டு தண்ணி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு நமச்சிவாயினா திருநீரை பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்கனாலே போதும். டெய்லி காலையில 4 மணிக்கு உங்களுக்கு மனசு அமைதி இருக்கு, நல்ல இருநிலை கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும். 4 மணிக்கு உட்காந்து நீங்க 10 நிமிஷம் தியானத்துல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். அது மாதிரி நைட்டு படுக்கும் போது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானத்துல உட்காந்தீங்கன்னா இருக்கும். உடம்பு சுத்தம் கிடையாது, மனசு தான் சுத்தமா இருக்கணும். அதுதான் இறைவன். நீங்க என்ன குளிக்கிறீங்க கொள்ளுங்க அதெல்லாம் தேவை. மனசை சுத்தப்படுத்தி எண்ணங்கள் தூய்மையா இருந்தா போதும். நீங்க சாமி போடக்கூடாது. சாமி உங்களை தேடி வரணும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்ங்கிறது தெரிஞ்சு நம்ம சுத்தம் படுத்திக்கிட்டோம்னாலே சாமி நம்மளை தேடி வரும். நம்மளை தேடி சாமி பொண்ணு நம்ம சாமியை தேடி போடணும் அவசியம் இல்லை. அடுத்து 18 சித்தர்கள் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சித்தர்கள்னும் போது 18 சித்தர்களை தான் நீங்க முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சித்தர்கள் இந்த அளவுக்கு வெளியில வரலையே, காரணம் என்னங்க? 18 சித்தர்களோட இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் அதே தான் சொல்றோமே தவிர புதுசா வந்த சித்தர்களுடைய இதை சொல்ல மாட்டோமே, என்ன காரணம்? 18 சித்தர்கள் யாருமே பிறந்தவர்கள் கிடையாது, தோற்றுவிக்கப்பட்டவர்கள். சரி சரி, புரியுது. அவங்க ஆத்மாவை ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. சரி. ஆனா இப்ப உள்ள சித்தர்கள் அப்படி கிடையாது. சரி, புரியுதா? அந்த நிலை அடையல. இப்ப பாத்தீங்கன்னாக்கா யாருமே ஜீவ சமாதி அடையிறது இல்ல. ஆமா, புரியுதுங்களா? ஒண்ணு ஏதோ ஒரு வியாதியில இறந்து போறது, இல்ல ஆக்சிடென்ட் இறந்தது, இது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அந்த உயிர் ஒடுங்கி இருக்கிறவங்க கம்மி ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க உத்தரச்சம் போட்டுக்கிறாங்க, காவியை கேட்டுக்கிறாங்க, தடவுனாலும் நான் சாமியாரே, நான் சித்தரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அதனால புண்ணியம் கிடையாது. தன்னிலை மறந்தவங்க மட்டும்தான் சித்தர். யாருன்னே தெரியாது. என்னையே நான் யாரும் தெரியாம இருந்தாதான் நான் சித்தர். நான் காவியை கட்டிட்டு நான் உத்தராஜம் போட்டு நான் ஜட வச்சுக்கலாம், அடையாளம் கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம். அதெல்லாம் நாடோடிதான், பரதேசி தான். புரியுதுங்களா? பரதேசி இது கிடையாது. எந்த ஒரு